இதுதான் நான் போய் சேர வேண்டிய வீடு. இதுதான் நான் தேடிட்டு இருக்கிற என் துரை பார்த்தாவோட வீடு. சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். என் பார்த்தா இங்கதான் இருக்காரு. 25 வயசு ஆன உடனே அவன் இந்த வீட்டை விட்டு தூரமா போயிடுவான்னு அப்பவே அவர் சொன்னாரு. யாராவது வந்து அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாணி. ஆனா இதோட உனக்கு வரப்போற சோதனைகளும் கஷ்டங்களும் முடிஞ்சு போயிடும்னு மட்டும் கனவு காணாத. இங்க இருந்துதான் உனக்கு உண்மையான கடினமான சோதனைகள் ஆரம்பிக்கும். இல்ல பிரசாதம் தான் கொடுத்தாச்சுல்ல, இன்னும் ஏன் தூரமாவே நிக்கிறீங்க? கொஞ்சம் கிட்ட வாங்கலாம். அது இருக்கட்டும். யார் அது? நேத்து ராத்திரி உங்க கனவுல வந்து பொண்ணு அதனுங்க? இத்தனை நாளா இல்லாம புதுசா கனவுல பொண்ணுங்கெல்லாம் வராங்க. என் கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. ஓ, நீங்க அந்த பொண்ணை பத்தி கேட்டீங்கல்ல, ஒரு நிமிஷம் என்ன நானே அப்படியே மறந்து போயிட்டேங்க. அப்படின்னா? ஆஹா ஆஹா, அதை எப்படிங்க நான் வர்ணிக்கிறது? எவ்வளவு அழகு தெரியுமா, எவ்வளவு நளினு தெரியுமா. கலியுகத்துல இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பாளான்னு சந்தேகம் வர அளவுக்கு இருந்தாங்க. அவ நிச்சயமா சாதாரணமான பொண்ணு கிடையாதுங்க. பழம் நழுவி பால்ல விழுந்து அதோட தேனையும் நெய்யும் கலந்த மாதிரி. அப்பப்பா நினைக்கும் போது மனசுல இருக்கிற பாரம்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுங்க. ஓஹோ, அப்படின்னா பாக்கறதுக்கு அப்சர மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. ஆனா யாரோ ராட்சசிய பார்த்த மாதிரி அலறி அடிச்சு எந்திரிச்சாங்களே. இல்லையே, சில நேரத்துல அதிகபட்ச அழக பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்கிறது சகஜங்க. ஓஹோ, ஆனா நேத்து ராத்திரி முகத்தையே பார்க்கலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. முகத்தையே பார்க்காம இப்படி எல்லாம் உங்களால அழக வர்ணிக்க முடியுமா? என்ன, அழக வர்ணிக்க முகத்தை மட்டும்தான் பார்க்கணுமா? அழகுங்கிறது முகத்தை மீறின விஷயங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு சிலருக்கு உருவம், இன்னும் சிலருக்கு முகம், இன்னும் சில பேருக்கு வேண்டாம் விடுங்க. நான் எப்பவுமே ரொம்ப நல்ல பையங்க. சரி விடுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எதுவுமே தோணலையா? இதுல தோன்றதுக்கு என்ன இருக்கு? என்ன தோணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்ன மாதிரி ஒரு அழகான பையன் பொண்டாட்டி முன்னாடி இன்னொருத்தரோட அழக வர்ணிச்சு பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவுமே தோணலையா? நேத்து நீங்க அலறி அடிச்சு எந்திரிச்சது பார்க்கும்போது எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நேத்து நீங்க பார்த்த அழகியோட அழகு பால் நெய் மாதிரி இல்ல, கரடி மாதிரி இருந்திருக்கும்னு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? பரவாயில்ல, உங்க புருஷனை நீங்க ரொம்ப நாளாவே புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இருந்தாலும் நீங்க 1000 சொல்லுங்க. அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அமிர்தா. ஐயோ, ரொம்ப பயங்கரமான கனவுங்க அது. அது என்னமோ தெரியலங்க அமிர்தா, எனக்கு எப்பவும் பாம்பு சம்பந்தப்பட்ட கனவாவே வருதுங்க. எனக்கு என்னமோ ஊர்ல இருக்கிற எல்லா பாம்பும் என்னைய துரத்துற மாதிரி தோணுதுங்க. என்ன பாத்தீங்கன்னா பாம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாம்பு மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். ஆனா பாம்புகளுக்கெல்லாம் என் மேல கோவம் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருதுங்க. அது என்னமோ தெரியல அமிர்தா. முன்னாடிலாம் இப்படி கனவு வந்துச்சுன்னா நான் அதை பெருசா கண்டுக்க மாட்டேன், நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஆனா இப்பெல்லாம் என்னால அந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ண முடியலங்க. ஒரு மாதிரி ரொம்ப பயம் வருதுங்க அமிர்தா. கடைசியில பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ஏதோ ஒரு பாம்பு மூலமா தான் என் உயிர் போக போகுது.
இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் நிச்சயமா உங்களை காப்பாத்திடுவேன். அது எப்படிங்க? நம்ம 2 பேரோட காதலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? அது அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கல, இது சாமி ரூம்ல வைக்கணும். நான் போறேன். என்னங்க என் கேள்விக்கு பதில் சொல்லாமே போறீங்க? ஒரு சில கேள்விகளுக்கான பதில் காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் தாங்க தரும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அக்கா, மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம், வரீங்களா? கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், அதான். சரிம்மா வாணி, நானும் போகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி ஹோம் டெலிவரி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நாமளே நேர்ல போய் வாங்குறது நல்லதுன்னு தோணுச்சு. கருணா ஃப்ரீயா இருந்தா அவனையாவது அனுப்பி வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆமாக்கா, வீட்ல ஆம்பளை பசங்க இல்லைன்னா கை வடிஞ்சு போன மாதிரி இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு கவலை? ஓ ஹர்ஷா, வாப்பா. எப்போ வந்த? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். அது சரி, எங்கேயோ போகணும், எதையோ வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். தயக்கம்லாம் வேண்டாம். அச்சச்சோ, உன்கிட்ட எப்படிப்பா எங்க வீட்டு வேலையெல்லாம் சொல்ல முடியும்? என்னமோ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம உன் மேல ரொம்ப சந்தேகப்பட்டுட்டோம், உன்னை அவமானமும் படுத்திட்டோம். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அந்த பழைய கதையெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்கு? எந்த வேலையா இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். அதுவும் இல்லாம நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் கொடுத்து வந்திருக்கேன். சோ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடாதா? எங்க வீட்டுல நான், எங்க அப்பா அம்மா 3 பேர் தான் இருக்கோம். உங்க வீட்டுல இருக்கவங்களை பார்க்கும்போது அவங்கள பாக்குற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் பெரியவங்களுக்கு உதவி செய்யறது சின்னவங்களோட கடமை இல்லையா? உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. நாங்க தான் தேவையில்லாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலைகளும் நாங்களே செஞ்சுக்கிறோம். நீ இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போப்பா, அதுவே போதும். நாங்களும் சந்தோஷப்படுவோம், இல்லையாக்கா? ம், அதுலயும் நம்ம மயூரிக்கு தான் ஹர்ஷாவை ரொம்ப பிடிக்கும். அவன் மேல ரொம்ப மரியாதை. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியாதா? இல்லையா ஹர்ஷா? பாவம், எங்க மயூரி ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ அவளுக்கு தோள் கொடுத்து தைரியம் சொன்ன நண்பன் நீ. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ, எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு சங்கடமா இருக்கு. வாவ், அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. ஒரு பக்கம் மயூரி, இன்னொரு பக்கம் இந்த அமிர்தா. 2 பேரும் அப்படியே தேவதை மாதிரி தான் இருக்காங்க. ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் 2 பேருமே அழகா இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், அதுக்கப்புறம் இவளையும். ஹர்ஷா, என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. அமிர்தா வந்தாங்களா, அவங்கள பார்த்தேன். அவங்க எப்ப பார்த்தாலும் கோவில் பூஜை அப்படின்னு கோவிலே இருப்பாங்கல்ல. இவங்கள பார்த்தா போதும், சாமியை பார்த்த மாதிரி புண்ணியம் கிடைக்கும் போல இருக்கு. அந்த சாமிக்கும் அப்படிதான்ப்பா. எங்க எல்லாரையும் விட அமிர்தா மேல அன்பும் கருணையும் ரொம்ப அதிகம். அதுதான் எங்க எல்லாரையும் காக்குற சக்தின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அமிர்தா, ஹர்ஷாவுக்கும் பிரசாதம் கொடுமா. வாணி வா, நம்ம கிச்சன் வேலையில முடிச்சிட்டு கிளம்பலாம்.
அம்மா, அம்மா, வீட்ல யாருமா இருக்கீங்க? எந்த வேலையை கொடுத்தாலும் அதை செய்வேன் தாயி. எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மோகம் ஆசையெல்லாம் எதுவும் இல்லை தாயி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் ஒழுங்கா செய்வேன் தாயி. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுமா, ஆனா நான் உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேமா. நீங்க என்ன முழுசா நம்பலாம். சாப்பாடு போட்டவங்கள சாமிக்கு சமானமா பாக்குறவங்க நாங்க. அமிர்தாவா? வாமா அமிர்தா. சித்தையா, உங்களை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம் தான் என் மனசுக்கு தோணுது. நீ என்ன சொல்ற வாணி? நல்ல யோசனைக்கா. நம்ம வீட்டுக்கு வேலை செய்யற ஆள் வந்து 1 மாசம் ஆச்சு. வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு நமக்கும் ஒரு ஆள் வேணும்ல. ஆமாப்பா, இந்த வீட்டுக்கு யாராவது நிச்சயமா வேலைக்காரங்க வேணும். என்னால இவ்ளோ பெரிய வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது. அமிர்தா, நீ என்னமா சொல்ற? அத்தை, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா இவர் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. இவர் பத்தி விசாரிக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்றாரு. இப்படி யாரோ ஒருத்தரை நம்ம எப்படி நம்புறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க பாருமா, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற குணம் இங்க ரத்தத்திலேயே கிடையாதுமா. சாப்பாடு போடுறவங்க சாமிக்கு சமமானவங்கன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். சாமிக்கு போய் யாராவது துரோகம் செய்வாங்களா? 2 வேளை சோறு போட்டீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே என் சாமிக்கு சேவை பண்ணிக்கிட்டே வாழ்ந்துடுவேன். என்ன சாமியா? யார் அது? பாருங்க, அங்க உட்கார்ந்து இருக்கானே அவன் தான் என் சாமி. எனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துக்கே அவன் தானே சாமி. அவன் போட்ட பிச்சைதாமா இந்த உடம்பு. உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துருவோமா. பசிச்ச வயிறுக்கு சோறு போட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்ன நம்புங்கம்மா, ஏதோ ஒரு வேலை கொடுங்கம்மா. அமிர்தா,
எனக்கு என்னமோ இவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது இவர் ரொம்ப அப்பாவியோன்னு தோணுது. இருந்தாலும் அத்தை, இல்ல அமிர்தா, சில நேரங்கள்ல மனுஷங்களை நாம தான் நம்பணும். எனக்கு என்னமோ இவரை பார்த்த உடனே ஒரு நல்ல மனுஷனை பார்த்த மாதிரி மனசுக்கு தோணுது. நல்ல பண்புள்ள குடும்பத்திலிருந்து வந்த மாதிரியும் தெரியறாரு. அதனால இவரை வேலைக்கு வச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்கக்கா. இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. பேச்சு நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, வேலையும் நல்லா இருக்கணும். சரியா? சரி சித்தையா, எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். நீங்க தாராளமா இனிமே இந்த வீட்டுல வேலை செய்யலாம். சரியா? என் மேல நீங்க வச்ச நம்பிக்கைக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டவன் தான். உங்க நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேம்மா. அதெல்லாம் சரி. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்குதானே? வேணும்னா சோதனை பண்ணி பாருங்க. என் நடவடிக்கை தான் என் அடையாளம். நான் பிறந்த பூமி தான் என் விலாசம். இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. வாயை திறந்தாலே ஏதோ பெரிய சன்னியாசி மாதிரி பேசுறீங்க. சித்ரா, போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? அதெல்லாம் சரிதான் அத்தை. பாட்டி இப்போ வீட்ல இல்லையே. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவாங்கல்ல. என்ன கேட்காம நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தீங்கன்னு வருத்தப்பட போறாங்க. இங்க பாரு அமிர்தா, பாட்டியோட மனசு எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியாதா? சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதனால எந்த பிரச்சனையும் வராது. நீ உள்ள போ. எல்லாரும் வாங்க உள்ள. சித்தையா, நீங்களும் உள்ள வாங்க. யாரு? அர்ஜுன், நான் தான் ஹர்ஷா. உள்ள வரலாமா? ஹர்ஷா, வாங்க வாங்க வாங்க. என்ன, எங்களை ரொம்ப நெருங்கிட்டீங்களாமே. இங்க பக்கத்துல வீடு பிடிச்சிட்டீங்களா? எந்த ஜென்மத்து பந்தமோ என்னமோ. ஆமா, பக்கத்துல எனக்கு வீடு கிடைச்சிச்சு. சரி, அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சாரி அர்ஜுன், அன்னைக்கு உங்களை பாதி வழியில இறக்கி விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மயூரி சொல்லி தான் எனக்கு தெரியும். நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு நான் உங்க கூடவே இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுன்னு தோணுது. சச்சா, நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க? நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க. எதெல்லாம் எப்பெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பாவம், நீங்க உங்க வேலையை விட்டு என் கூட அவ்வளோ இருந்ததே பெரிய விஷயம். விடுங்க, பழசையெல்லாம் தேவையில்லாம ஏன் கலரணும்? ஆமா, முடிஞ்ச விஷயத்தை பத்தி தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டேன். மொத்தத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல. நீங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க, அமிர்தாவும் குணமாயிட்டாங்க. அதான் சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹர்ஷா. வாங்க அமிர்தா. கீழே யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. யாரு தெரியல. யாரோ சித்தையாமா வேலை கேட்டு வந்திருக்காரு. எனக்கு என்னமோ சரியா படல, அதான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா அத்தை தான் பரவாயில்ல, பாக்குறதுக்கு நல்லவனா தெரியறான்னு வேலைக்கு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் மேல வந்துட்டேன். அப்படியா? சரி, நான் போய் பார்க்கறேன். ஹர்ஷா, வாங்க.